வருகின்ற 20ஆம் தேதி மார்ச் 20ஆம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மேம். பங்குனி வெள்ளிக்கிழமையா இருக்கு. அன்றைய தினம் சந்திர தரிசனமும் சேர்ந்து வருது. சோ இந்த சந்திர தரிசனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்றத மக்களுக்கு சொல்லுங்க. எதனால நம்ம பார்க்கணும் அப்படின்றதும் பங்குனி வெள்ளிக்கிழமையோட சிறப்புகளும். இப்ப இந்த பங்குனி மாசம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனையே பார்க்கலாம். சந்திரனுக்கு பக்கத்திலேயே உங்களுக்கு உங்களால வசதி இருக்கு, என்னால போய் அன்னைக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கலாம் அப்படின்னா. பட் என்ன ஒண்ணு நான் வந்து ஜனங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன்னா, நம்மளுடைய உலகம் இன்னும் போகக்கூடிய காலகட்டத்துல குறிப்பா இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் வருது. ரொம்ப சிறப்பு மேம். ரொம்ப அற்புதமான ஒரு பதிவா இன்னைக்கு கொடுத்தீங்க. ஏன்னா சந்திர தரிசனம் எதுக்கு பாக்குறோம்னு தெரியாம கூட இருப்பாங்க. இந்த தடவை பார்க்கும்போது என்ன வேண்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவதுமா நம்ம மக்கள் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தடவை ஆனா கண்டிப்பாக இந்த அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில். ஸோ அதை நான் பேசி முடிச்சு நான் அதை ரெடி பண்ணிட்டு உனக்கு சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா வேணும் மேம். ஏன்னா எத்தனையோ பெண்கள் வந்து அவங்க அம்மாக்கள் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. பெண் குழந்தைய நான் எப்படி பாதுகாப்பா வளர்க்க போறேன் அப்படின்ற அந்த நீங்க வந்து கேட்கலாம், என்ன ஒரு தாழ்த்து கட்டிட்டா நல்லாயிருமா அப்படின்ட்டுன்னு. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம் மேம். இன்னைக்கான டாபிக் வந்து வருகின்ற 20ஆம் தேதி மார்ச் 20ஆம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மேம். பங்குனி வெள்ளிக்கிழமையா இருக்கு. அன்றைய தினம் சந்திர தரிசனமும் சேர்ந்து வருது. சோ இந்த சந்திர தரிசனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்றத மக்களுக்கு சொல்லுங்க. எதனால நம்ம பார்க்கணும் அப்படின்றதும் பங்குனி வெள்ளிக்கிழமையோட சிறப்புகளும். அதாவது இந்த பங்குனி வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாள் தான் வந்து யுகாதி ஆரம்பம். ஸோ தெலுங்கு வருஷ பிறப்பும் கூட. ஸோ பொதுவாக இந்த தெலுங்கு வருஷ பிறப்பு ஆரம்பத்திலேயே தான் உங்களுக்கு ஸ்ரீராம நவமி உற்சவமும் ஆரம்பிக்கும். ஆமா, அதனால 27ஆம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன் ஸ்ரீராம நவமி உற்சவம். அதனால இப்போ மதுராந்தகம் மற்ற எல்லா கோயில்களையும் குறிப்பாக ராமர் கோயில்கள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ராமநவமி உற்சவ காலம். ஸோ அதனாலேயும் இந்த வெள்ளிக்கிழமை நமக்கு சிறப்புன்னு சொல்லலாம். சந்திர தரிசனத்தில் மீனத்தில் தான் இருக்குது சந்திரன் அன்னைக்கு. வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அதே 4 கிரக சேர்க்கையோட தான் மீனத்தில் வந்து இருக்குது. சந்திர தரிசனம்ங்கிறது வானத்தில் வந்து 3ஆம் பிறையை தான் சொல்லுவோம் சந்திர தரிசனம்ங்கிறது. ஸோ ஐ திங்க் இந்த சனிக்கிழமை தான் ரம்ஜானும் வருது. இந்த சந்திர தரிசனம் வந்து ரொம்ப விசேஷம். அவங்க எப்படி சந்திர தரிசனத்தை சொல்றாங்கன்னு தெரியல. ஏன்னா ரம்ஜான் வந்து சனிக்கிழமை தான் கொண்டாடுறாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு அந்த தெரியக்கூடிய அந்த சந்திர பிறையில தான் வந்து அவங்களும் முடிக்கிறாங்க. ஸோ ஒரு வெள்ளிக்கிழமையில ஐ திங்க் முஸ்லிம்ஸ்க்கும் வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப விசேஷம். ஏன்னா பொதுவாக அவங்க வந்து அந்த ப்ரேயர்ஸ் எல்லாமே வந்து வெள்ளிக்கிழமையில பண்ணுவாங்க. ஸோ இந்த தடவை நம்ம அதையும் சொல்லலாம். ரொம்ப ஒரு சிறப்பான நாளில் வருதுன்னு. இந்த போர் வந்து முடியணும். ஆமா மேம், எல்லாரோட மிகப்பெரிய கவலை அது அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகு காம்பினேஷன் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். மேஷத்துல வந்து ராகு இருந்தது. அந்த செவ்வாய் ராகு இருந்த டைம்ல தான் உங்களுக்கு ஏர் கிராஷஸ் நிறைய நடந்தது. செவ்வாய் சனி சேர்க்கையில இருக்கும் பொழுதும் நிறைய ரத்தம் வந்து போர் அந்த இதெல்லாம் வந்து நிறைய. நீங்களுமே ஒரு பதிவுல சொல்லிருந்தீங்க மேம், இந்த வருஷம் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி வார்லாம் இருக்கும். ஆனா நான் வந்து உன்கிட்ட போன் பண்ணி அன்றே கணித்தார்னு சொல்லவே இல்லை. ஏன்னா பாதி ஜோசியர் அப்படித்தானே போட்டிருக்காங்க, அன்றே கணித்தார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போடுவாங்க. இது எல்லாமே யாரும் கணிக்கிறதே கிடையாது. இவ்வளவு ஜோசியர் பஞ்சாங்கத்துல போடுறதுதான். ஸோ பஞ்சாங்கத்துல போடுறத நம்ம அதை பார்த்து சொல்றோம். மக்களுக்கு பஞ்சாங்கம் அதை பார்க்க தெரியாது, நமக்கு பார்க்க தெரியும். அதனால படிச்சு சொல்றோம். யாருமே என்ன எல்லாரும் வசிஷ்டரா விஸ்வாமித்ரா கணிச்சு சொல்றதுக்கெல்லாம் இதெல்லாம். பட் கிரக சேர்க்கைகள்னு சொல்லும் பொழுது இப்ப கும்பத்துல வந்து செவ்வாயும் ராகும் இருக்கிறதுனால இந்த போர் பதற்றம் வந்து செவ்வாய் மாறுற வரைக்கும் இருக்கும். ஏப்ரல் 1ஆம் தேதி தான் மாறுறார் செவ்வாய். அதனால போர் பதட்டம் வந்து அந்த 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். பட் ஸ்டில் சரியாகாது. ஏன்னா செவ்வாய் சனி சேர்ந்துடுறாங்க. ஸோ செவ்வாய் வந்து எப்போ மேஷராசிக்கு போறாரோ கிட்டத்தட்ட மே மாசம் தான் அவர் போறார். மே வரைக்கும் இருக்கும். பட் என்ன ஒண்ணு நான் வந்து ஜனங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன்னா,
நம்மளுடைய உலகம் இன்னும் போகக்கூடிய காலகட்டத்தில் குறிப்பாக இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் வருது. எந்த யார் வந்தா மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பா பார்க்கணும். இவ்வளோ தூரம் நமக்கு ஒரு எல்பிஜி கேஸா இருக்கட்டும், பெட்ரோலா இருக்கட்டும், எங்கேயோ ஒரு போர் நடந்து எத்தனையோ பேருக்கு ஆபத்துன்னா கூட நம்ம எவ்வளோ சேஃபா இங்க இருக்கோம் இல்லையா? அதுக்கெல்லாம் நம்ம மத்திய அரசாங்கத்தை ரொம்ப பாராட்டணும். ஏன்னா நம்மளோடது மட்டும்தான் வந்திருக்கு, இந்திய கப்பல் எண்ணெய் கப்பல் மட்டும்தான் வந்திருக்கு. இதெல்லாம் நீ அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். உனக்கு மத்திய அரசாங்கத்தை பிடிக்கல, பிடிக்கலையோ எது நிதர்சனமோ அதை ஏத்துக்கணும். அண்ட் இன்னைக்கு ஐ திங்க் மக்களுக்கு அந்த அவேர்னஸ் வரணும். சும்மா அதை ஃப்ரீயா கொடுக்குறாங்க, இதை ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னு போய் வாங்கிட்டு நாளைக்கு இவங்க பசங்க வரக்கூடிய ஜென்ரேஷன்ல எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியவே மாட்டேங்கிறது. ஸோ ஒரு ஆன்மீக சேனல்ல நான் ஒரு விஷயத்த சொன்னா கூட நான் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா, நாளைக்கு உங்க வீட்டு பெண் குழந்தைங்க, உங்க வீட்டில் ஒரு வயசான பாட்டி வீட்டில் இருக்குன்னா கூட இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த லட்சணத்துல நம்மெல்லாம் இன்னைக்கு வாழறோம். ஸோ இதுக்கு கிரகநிலைகள் காரணமானா ஆமா காரணம். கிரகநிலைகள் இருக்கிற இப்படி இருக்கு அப்படிங்கும்போது நம்மை நாட்டை ஆளக்கூடிய தலைவன் ஒரு நல்லவராக இருந்து மக்களுக்கு வழி நடத்தக்கூடியதை தன்னலமற்ற ஒரு ஆட்சி இருந்தாதான் பண்ண முடியும். இப்போ நாளைக்கு விஜய் வந்துருவாரு, விஜய் வந்து பேசுறாரு பெண்களுக்கு, விஜய் எல்லாம் பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பே கொடுக்க மாட்டார். அவங்கெல்லாம் விஜய் எல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட். இப்போ அவங்களுக்கு ஒரு டைலாக் பேசுறதுங்கிறது இத்தனை வருஷத்துல பேசும்போது ஒரு டைலாக் டெலிவரி நல்லா இருக்கும், அவ்வளோதான். விஜய் வந்து ஒரு ஸ்மார்ட் பர்சனாக இருந்தால், ஒரு நல்ல கூட்டணியை வச்சு அவர் பண்ணாருன்னா அவருக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும். அதனால இந்த கிரக சேர்க்கைகள் வந்து அந்த மாதிரியான கூட்டணிகளையும் வர வைக்கும். அதனால மக்கள் வந்து அதை யோசிக்கணும். செவ்வாய் எப்போ மேஷத்துக்கு வராரோ அப்பதான் இந்த போர் நிற்கும். அதனால இப்ப இந்த வெள்ளிக்கிழமை ஒரு சந்திர தரிசனத்தை பார்க்கும்போது உலக அளவுல நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பீஸ், ஏன்னா சந்திரன் வந்து ஒரு சமாதானத்துக்கு கொடுக்கக்கூடியவர், மனசுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியவர், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர். இப்போ துபாயில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து முஸ்லீம் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்கலாம் இந்த ரம்ஜானை வந்து அவங்க சந்தோஷமா கொண்டாட முடியுமா? அவங்க மூணாம்பரைய முதல்ல வெளியில வந்து பயத்துல தானே உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப நம்ம இங்க சந்திர தரிசனம் பாக்குறோம் அப்படின்னா கூட, சந்திரனை நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய, அது கிறிஸ்டியனா இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், ஹிந்துவா இருக்கட்டும், புத்திஸ்ட், யாரோ அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் சந்திரனை பார்த்து பிரார்த்தனை. 1000 பிறைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சந்திர தரிசனம் 3ஆம் பிறை 1000 பிறை யார் பார்க்குறாங்களோ அவங்க நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து 100 வயசு வாழ்வாங்களாம். ஸோ 1000 பிறை கண்டவர்கள் வந்து 100 வயசு வாழக்கூடியவங்க. அதனால தான் அவங்களுக்கு அப்படியே சொர்ணத்தாலேயே கனகாபிஷேகம் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்க சந்திரனை 3ஆம் பிறையை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில, சுக்கிரவாரம் பார்க்கறது ரொம்ப விசேஷம். இப்போ இந்த பங்குனி மாசம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனையே பார்க்கலாம். சந்திரனுக்கு பக்கத்திலேயே ஒரு ஒரு நல்ல வெள்ளின்னுவாங்க, அது இப்ப வந்து வெள்ளி நல்ல பளிச்சுன்னு தெரியும். ஸோ அந்த சுக்கிரனோட சேர்ந்த சந்திரனையும் பார்க்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில நீங்க வந்து ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா இந்த மூணாம் பிறை தொடர்ந்து பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அந்த 3ஆம் பிறை தொடர்ந்து பார்க்கணுங்கிறதே ரொம்ப இப்படி மேகம் மறைச்சிடும், நம்ம மறந்துருவோம். அந்த டைமுக்கு பார்த்தாதான் உண்டு. அதனால எப்படி வந்து சூரிய உதயம் சொல்றோமோ அதே மாதிரி சந்திர உதயம் இருக்கு. அந்த சாயந்தரம் 6:10, 6:15, 6:30 அப்படிங்கிறது அந்த சந்திர உதயத்துல சந்திர தரிசனம் பார்க்கறச்சு ஒரு சுக்கிரவாரத்துல பார்க்குறோம் அப்படின்னா மகாலட்சுமி அம்சத்தோட இருக்கும். அது சுக்கிரன் இப்போ உச்சபலத்தோட வேற இருக்காரு. அதனால அந்த நாள் ரொம்ப விசேஷம். உங்களுக்கு உங்களால் வசதி இருக்குது, என்னால் போய் அன்னைக்கு ஏதாவது ஒன்று வாங்கலாம் அப்படின்னா வெள்ளி வாங்கினா ரொம்ப நல்லது, சேரும், நிறையா வந்து சேரும். அதனால் அன்னைக்கு பாருங்கள், உங்களுக்கும் சந்தர்ப்பம் இருந்து கையில் காசு இருந்ததுன்னா போய் வெள்ளி வாங்க. 1 கிராமாவது வாங்கி வச்சுக்கலாம் இல்லையா? தாராளமாக. ஓகே, ரொம்ப சிறப்பு மேம். ரொம்ப அற்புதமான ஒரு பதிவா இன்னைக்கு கொடுத்தீங்க. ஏன்னா சந்திர தரிசனம் எதுக்கு பாக்குறோம்னு தெரியாம கூட இருப்பாங்க. இந்த தடவை பார்க்கும்போது என்ன வேண்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவதுமா நம்ம மக்கள் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், என் பொண்ணுக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம், இதே தான் நம்ம நினைக்கிறோமே தவிர
உலகத்தை பத்தியோ இல்ல மற்ற இடத்துல, ஏன்னா அங்க நிம்மதியா இருந்தாதான் உங்களுக்கு இங்க எல்பிஜி கேஸும் உங்களுக்கு வந்து பெட்ரோலும். இல்ல ஒரு நாள் மேம், ஒரே ஒரு நாள் மட்டும் இது பெட்ரோல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கியூ மேம், எல்லா பெட்ரோல் பங்க்லயும். நான் வந்து போவே இல்ல, நான் எனக்கு தெரியும். அப்படி ஒரு பதட்டம் இவங்களா அதை கிரியேட் பண்ணிட்டாங்களா வந்து என்ன தெரியுமா, அந்த ஜனங்க போயிட்டு ஒரு 4-5 கேன் எடுத்து வாங்கிட்டு, சரி நான் என்ன கேக்குறேன், எங்கேயோ விழுற குண்டு இங்க குண்டு விழுந்து உன் வீட்டுல மொத்தமா போயிருச்சுன்னா நீ அந்த 10 கேன் யாருக்காக நீ வாங்கி வச்சிருக்க? நீ ஒரு மத்தவங்களுக்கும் கிடைக்கணும்ன்ற அந்த அவங்களுக்கு அது கிடையவே கிடையாது. நான் நல்லா இருந்தா போதுன்னு. என்னைக்கு மக்களுடைய மனசு மாறுதோ, எனக்கு இருக்கக்கூடிய விஷயம் ஒரு நல்லது உனக்கும் நடக்கட்டும்னு என்னைக்கு தெரியுதோ, அன்னைக்குதாம்மா உலகத்துல ஏதாவது கொஞ்சமாவது நல்லது வரும். ஏன்னா சொல்லிட்டே இருக்காங்க நியூஸ்ல எல்லாம், பதட்டப்படாதீங்க நமக்கு இருக்குன்னு. அவங்க அதெல்லாம் இல்ல. நான் என்ன கண்ணால பார்த்தேன், ஒரு வீட்டுல இருந்து ஒரு 4 பேர் போயிடுறாங்க லைனா. அவங்க நின்றுக்கிட்டு அவங்க இவன் ஒரு பெரிய கேனு, அவங்க கேன், அவங்க கேன். சரி நீயே உன் வீட்டுல அத்தனை கேன், நீ என்ன பண்ணுவ? ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன், நீ காரே எடுக்க முடியாத சூழ்நிலை, 10 லிட்டர் நீ 10 கேன் எடுத்து வச்சு என்ன பண்ண போறீங்க? என்னவோ தெரியல, ஃப்ரீயா அதை கொடுக்குறாங்கன்னா ஓடுறாங்க. ஃப்ரீயா கொடுக்குறவங்களுக்கு உடனே போய் என்ன இதை பேசுற பத்தியா உடனே கீழே போட்டுருக்காங்க, நீ சங்கி அப்படின்ட்டுன்னு. நீங்க வச்சுக்கோங்க, நான் சங்கியாவே இருக்கட்டும். ஆனால் என்னதான் நீங்க வந்து 1000 சொன்னாலும் இன்னைக்கு நம்ம நிம்மதியா தூங்குறோம் கொள்றோம்னா நம்ம மத்திய அரசு தாங்க மட்டும்தான், இல்லையா? உண்மை. இந்த அவேர்னஸும் இந்த டீச்சிங்கும் இது எல்லாமே நம்ம ஜனங்களுக்கு இன்னும் புரியவே இல்லை. என்னைக்கு மாறுங்கிறதும் தெரியல. பட் இந்த தடவை ஆனா கண்டிப்பாக இந்த அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டுல பெரிய அளவுல இருக்கும். ஓகே, ரொம்ப சூப்பர் மேம். ஒரு நிதானிச்சு மூச்சு விடுற அளவுக்காவது மாறணும் அப்படின்றது கண்டிப்பா மக்களுடைய கருத்து. இப்ப நம்ம வந்து ஆன்மீகம் மட்டும் இல்ல, உன்னுடைய சேனல் வந்து எத்தனையோ பேர் பாக்குறாங்க. ஒரு அவேர்னஸ்க்கு நம்ம நிறைய பேசியிருக்கோம். பாலியல் பலாத்காரம் பத்தி பேசியிருக்கோம், நிர்பவா இது பேசணும். அது மாதிரி கோயம்புத்தூர்ல திருப்பூர்ல அந்த பொண்ணு சூசைட் நடந்தது. இன்னும் நான் சொல்றேன் மக்களே, இன்னும் நீங்க வந்து வரக்கூடிய காலகட்டத்துல நிறைய பாலியல் பலாத்காரங்கள் அதிகரிக்கும், கொலை கொள்ளை அதிகரிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும். உங்க பிள்ளைங்களை நீங்க வீட்டுல பத்திரமா பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் நீங்க தப்பிச்சுக்க முடியும். அதற்கு ஆன்மீகம்தான் உங்களுக்கு துணை இருக்கும். தெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்துல கண்டிப்பா வந்து நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றும், அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. நீங்க வந்து ஹிந்துவா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், உங்க மதத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க வீட்டுல என்ன உங்க பெரியவங்க சொல்றாங்களோ அதை செய்யுங்க. அதை உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தாலே உங்க குழந்தைங்களுக்கு அந்த தைரியமும், ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுதும் அங்க யாராவது ஒருத்தர் காப்பாத்துறதுக்கு கண்டிப்பாக வருவாங்க. ஸோ நம்ம பிள்ளைங்களை நம்ம தான் காப்பாற்றணும், அரசாங்கம் காப்பாற்றும். இல்லைன்னா யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்களுக்கு இதே தான் வேலைங்களா ஃபுல்லா? எத்தனை பேரை பார்க்க முடியும் இல்லையா? அதனால ஒரு விஷயம், நீங்க ஒரு போய் ஏமாறாம இருக்கிறது, இல்லை நீங்க போய் உங்க பசங்களை பத்திரமா பார்த்துக்கிறது. பள்ளிக்கூடத்துல உங்க பிள்ளைங்க வந்து ஒரு வாத்தியார் பாலியல் பலாத்காரம் பண்றாருன்னா தைரியமா போய் பேசுங்க. இந்த பிள்ளைங்களுக்கு தைரியத்தை சொல்லி கொடுங்க. அங்கே பலார்னு 2 கன்னத்துல அரைஞ்சிட்டு அவனை வந்து அசம்பிளியில கொண்டாந்து நிப்பாட்டுங்க. நம்ம பேரண்ட்ஸ் நிறைய என்ன தெரியுமாமா பயப்படுறாங்க, ஐயோ மார்க் போயிருமோ, ஃபெயில் ஆக்கிடுவாங்களோ, அந்த மாதிரி எல்லாம் பயம் இருக்கு. ஒரு 4 பேர் பண்ணுங்க, 5ஆவது தடவை கண்டிப்பா அந்த அவங்களுக்கெல்லாம் வந்து பயம் வரும். அண்ட் இன்னைக்கு வந்துமா நிறைய அசோசியேஷன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல்லாம் இல்லை. இன்னும் நானே எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்குலாம் அதை சொல்கிறேன், வர இருக்கிற காலம் சந்தோஷமாலாம் நம்ம வாழவே முடியாது, பயப்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அதே மாதிரி ஸ்ரீவித்யா, நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு ஷூட்டுக்கு போயிருந்தேன். அப்போது என்கிட்ட சொன்னாங்க, மேடம் இன்னைக்கு வந்து ஜோதிடத்தை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் வந்து மாந்திரீகத்தை பற்றி நிறைய பேசி அதுலேயும் மக்கள் தப்பான ஒரு இதில் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டு எடுத்துக்கோங்களேன், எல்லாத்துலேயுமே மக்களை திசை திருப்பதுக்கோ இல்லை ஒவ்வொருத்தரும் அவங்க சம்பாதிச்சுக்கிறதுக்காகவோ இது இருக்குது. ஸோ நானே உன்கிட்ட சொல்லணுன்றேன், நம்ம இப்போ நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து 15 வருஷம் முடிஞ்சிருச்சு, இந்த மார்ச் மாதம் முடிஞ்சு. ஸோ நான் அதாவது எனக்கு தெரிஞ்ச வேதம் படித்தவர்கள் அவங்கள்ட்ட நான் பேசினேன். பெண் குழந்தைங்க எந்த அளவுக்கு பத்திரமா இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான மந்திரங்கள்,
நீங்க சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு ரக்ஷா ரெடி பண்ணி கொடுக்கறதோ இல்ல பசங்களுக்கு எந்த விதத்துல ஆன்மீகத்துல நேர்மையான வழியில நம்ம வந்து எனக்கு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். அவங்களும் கண்டிப்பா நான் உங்களுக்காக செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் பேசி முடிச்சு நான் அதை ரெடி பண்ணிட்டு உனக்கு சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா வேணும் மேம். ஏன்னா எத்தனையோ பெண்கள் வந்து அவங்க அம்மாக்கள் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க, பெண் குழந்தைய நான் எப்படி பாதுகாப்பா வளர்க்க போறேன் அப்படின்ற அந்த பதட்டம். நீங்க வந்து கேட்கலாம், என்ன ஒரு தாழ்த்து கட்டிட்டா நல்லாயிருமா அப்படின்ட்டுன்னு. சும்மா கடையில வாங்கி கட்டினா ஒன்றும் ஆகாது. ஆனா நம்மள மாதிரி ஒரு மந்திர பலம் கொடுத்து பிள்ளைங்களுக்காக பண்ணும்பொழுது, நீங்க வெளிநாடு அனுப்புறீங்களா, கண்டிப்பா அந்த ரக்ஷையை எடுத்துட்டு போன அந்த குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அவ வந்து இத்தனை ஆவர்த்தி அதுக்கு உரி ஏத்தணும், அதுக்கு ஹோமங்கள் பண்ணணும், நான் எப்படி பண்றது, அதுக்கு என்ன பேசுறேன்னு சொல்லியிருக்கா. ஸோ எனக்கு என்னன்னா கடவுள் கொடுத்த பெரிய பிளெஸிங். அந்த மாதிரி பீப்புளோட நம்ம அசோசியேட் ஆனதுனால ஒரு விஷயம், நான் இதெல்லாம் இப்படி நடக்கிறது, இதுக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணணும்னு அப்ப நான் நினைச்சேன். சரி நான் உன்ட்ட இப்ப திடீர்னு என்னன்னா வந்து டக்குனு கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுவோம் மேம். மக்களுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ பண்ணலாம், அது பண்ணணும்னு இருக்கேன். நிச்சயமா மேம். ரொம்ப சூப்பர் மேம். இன்னைக்கு நல்ல ஒரு பதிவா இருந்தது, நிறைய விஷயம் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அற்புதமா பேசுனீங்க மேம், நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாரதி மேம் நீங்க நேர்ல மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஜாதக ரீதியாகவோ அல்லது ஜோதிட ரீதியாகவோ உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னாலும் சென்னையில நீங்க நேர்ல சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.